ஹாய் காய்ஸ், உங்கள் நஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, சின்னதாக ஒரு கண்டென்ட்டு தான்ப்பா, சரியா? ஒர்க் பசங்க பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஏன்னா என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் அழுக்கு இல்லை, பட் இங்கே அழுக்கு இருக்குல்ல, கஷ்டப்படாமல் சாப்பாடு கிடைக்காது முதல் விஷயம். ஸோ அதை இன்றைக்கி எனக்கு தெரியல, முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும் நல்லாவே, பட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த நியூ ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஐ அக்செப்டடு. ஸோ அப்டேட் கொஞ்சம் இல்லையா, பட் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அம்மா அப்பா யாருமே மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக ரொம்ப முக்கியம், சரிங்களா? அம்மா அப்பா இல்லாத உலகத்தில் நீ வாழுது ஒன்றுமே புரோஜனமே கிடையாது. ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்கோ. புரியுதா? புரியாதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உனக்கு, சரியா? அம்மா அப்பா இன்றைக்கி இருப்பாங்கய்யா, அவங்கள மட்டும் இல்லை, நீ இன்றைக்கி இருப்ப, நீ தூங்குற, செத்துட்ட, என்ன பண்ணுவ? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் மனுஷன் எல்லாருமே ஒன்று தாங்க, குணம் மட்டும்தான் வேறு வேறு. ஸோ அதனால் மனுஷனாக மதிங்க முதல்ல, அப்போ தாங்க எல்லாருமே தெரியும். ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. நீ செத்துட்ட நாளைக்கு அதே 100 ரூபா துணி தான், கஃபன் துணி உனக்கு போடுவாங்க மேலே, சரியா? வெள்ளியில் போட மாட்டாங்க, தங்கத்தில் போட மாட்டாங்க. அதே கடையில் விற்கிற 100 ரூபா துணி மட்டும்தான் மேலே போத்திக்க பார்ப்பாங்க. அதை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சிக்கிங்க. மற்றவங்களை அவமரியாதை பண்ணாதீங்க தயவுசெய்து. அது இங்கே இப்போ நியூ ஜென்ரேஷன் நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், எல்லாருமே மனுஷங்க தான்ப்பா, யாரோ தவறு செய்யாத மனுஷன். நானும் தவறு செய்ய மாட்டேன் நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நான் தான் தவறு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? பட் இருந்தாலும் ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? காட் பிளஸ் யூ, ஹாப்பி யுவர் லைஃப். யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? பை பை.